இன்று தமிழகம் மொழிவாரி மாநிலமாக உதித்து 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பாரதிய ஜனதா கட்சி பெருமையோடு கொண்டாடுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் பெற காரணமான மரியாதைக்குரிய சங்கரலிங்க நாடார் அவர்கள் எந்த அளவிற்கு பெருமைப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு நினைவு கூறத்தக்கதாக இதுவரை ஆண்ட அரசுகள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஆதங்கமும், அது மட்டுமல்ல, மொழிவாரி மாநிலமாக பிரிந்த இந்த நாளை மிகப்பெரிய விழாவாக மற்ற மாநிலங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏனோ அது அரசு விழாவாக கொண்டாடப்படுவது காலம் குறைந்து இப்பொழுது அது வெறும் அறிக்கைகளிலால் மட்டுமே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மொழிவாரி மாநிலமாக பிரிந்தது ஏதோ பூகோள ரீதியாக பிரிக்கப்பட்டது அல்ல. இந்த மாநிலம் முழுவதுமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதும், இந்த மாநிலத்தில் நமது தாய்மொழியாகிய தமிழ் முழுவதுமாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காகவும் பிரிக்கப்பட்டது. ஆனால் அதிக நாட்கள் இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் இந்த தமிழ் முதன்மை பேசும் அளவிற்கு, அவர்கள் தமிழை வார்த்தைகளால் சொல்லும் அளவிற்கு முழுமையாக தமிழுக்கு அங்கீகாரம் கொடுத்து, அது கல்வியிலும் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அதற்கு முழுமையான ஒரு மதிப்பையும் வளர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஜெர்மனி படிக்கிறோம், பிரெஞ்சு படிக்கிறோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது மிக மிக குறைந்து வருகிறது. தமிழை தெரியாமலேயே பட்ட மேற்படிப்பு வரைக்கும் கூட படித்துவிட முடியும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை. பலகைகளில் கூட தமிழ் இல்லை, அறிவிப்புகளில் கூட தமிழ் இல்லை. ஆக பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சி முற்றிலுமாக தமிழ் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. தேசியம் பேசுவதனால் எந்த விதத்திலும் மாநில கட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழ் பற்றிலும் தமிழ் வளர்ச்சியிலும் குறைந்த கட்சி கிடையாது என்பதை வருங்காலத்தில் தமிழகம் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு எங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரத தாய்க்கும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம், தமிழ் தாய்க்கும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம். வருங்காலத்தில் வந்தே மாதரம் பாடல் கூட எங்களது கூட்டங்களில் தமிழ்படுத்தித்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அதே போல தமிழுக்கு எந்தெந்த வகையில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமோ அதற்கான முழு முயற்சியும் நாங்கள் ஈடுபடுவோம் என்ற உறுதிப்பாட்டையும் நாங்கள் இங்கே சொல்லி, தேசிய நீரோட்டத்தோடு மாநில அக்கறையோடு மக்கள் நடந்து கொள்ளும் பொழுதுதான் முழுமையான பலன் தமிழகத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதும், தமிழகத்திலிருந்து பல கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருந்தாலும் தமிழகத்தின் உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நான் இந்த காலகட்டத்தில் உணர்ந்தே இருக்கிறோம். ஆனால் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு இந்த பொங்கலோடு கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. காவிரியில் நமது உரிமையை நிலைநாட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. நம் தாய்மொழியின் பலத்தையும் நமது தாய்மொழியின் பெருமையையும் உணர்த்துவதற்காக பல முயற்சிகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. அதனால் தேசியத்தோடு கூடிய தமிழ் உணர்வுதான் வருங்காலத்தில் தமிழகத்தை முன்னேற்றுவதில் பெரும் பங்காற்றும் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுதான் காவிரி நிச்சயமாக இல்லை. மொழி வாரியாக பிரிக்கப்பட்டதுதான் அதற்கு காரணம் என்று நான் சொல்ல முடியாது. உணர்வு ரீதியாக அத்தனை பேரும் நாம் மொழிவாரியாக நாம் பிரிக்கப்பட்டாலும் நாம் இந்த பாரத தேசத்தை சார்ந்தவர்கள், நாம் அனைவருமே பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். அதுவும் தண்ணீரை திறந்துவிடக்கூடிய கர்நாடகாவிற்கு அது இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கடைமடையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக
அதில் அவர்கள் உணர்வுபூர்வமாக செயலாற்ற வேண்டும். மொழி உணர்வு பற்றாக மாற வேண்டுமே தவிர என்றுமே வெறியாக மாறிவிடக்கூடாது. அது நிச்சயமாக வெற்றியை கொண்டு தர வேண்டுமே தவிர வெறித்தனத்தை கொண்டு வந்து மற்ற மொழிகளை நசுக்கும் அளவிற்கு மொழிப்பற்று முன்னிறுத்தப்படக்கூடாது என்பதிலும் அத்தனை மாநிலத்தை சார்ந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தாயை எந்த அளவிற்கு அன்போடு பாதுகாப்போமோ அந்த அளவிற்கு தான் நாம் மொழியை துதிக்க வேண்டும், பழக வேண்டும், உணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊனோடும் உயிரோடும் மொழியை கலக்கச் செய்ய வேண்டுமே தவிர வேறு வகையில் வன்முறைக்கு அதை வித்திடுவதற்காக ஏற்பாடு செய்துவிடக் கூடாது என்பதிலும் நாம் இந்த தினத்தில் உறுதியாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காவிரி விவகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், மத்திய அரசுக்கு எங்களுடைய நிலைப்பாடை சொல்லிருக்கீங்க. நீங்கள் என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்குறீங்க? மத்தியில் இருக்கக்கூடியது ஒரு பாஜக அரசு தொடர்ந்து கர்நாடகாவில் தேர்தலை முன்வைத்து தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது. அவங்க நீதிமன்றத்தை மதிக்காத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. நீங்கள் தமிழக பாஜக சார்பில் என்ன அழுத்தம் தான் தரீங்க? அதாவது யார் நீதிமன்றத்தை மதிக்கவில்லை? காங்கிரஸ் அரசு அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. 2000 கன அடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அரசிற்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் எங்களது அகில பாரத தலைவர் அவர்களை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் காவிரியின் உரிமையை எந்த விதத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக சொன்னது மட்டுமல்ல, நீர்வளத்துறை அமைச்சரிடமும் மற்றும் நாங்கள் ஏற்கனவே பிரதம அமைச்சரிடமும் எங்களது கோரிக்கை நாங்கள் தெளிவாக வைத்துவிட்டோம். மத்திய அரசிற்கு கூட தமிழகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இந்த பிரச்சனை 2 மாநிலங்களுக்கும் உண்டான பிரச்சனை. அதை மாநிலங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். உடனே கொடுக்க வேண்டிய 2000 கன அடி தண்ணீர் கூட கொடுக்காமல் காங்கிரஸ் அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவுபடுத்தி முதலிலேயே அவர்களிடமிருந்து தண்ணீரை பெற்று தருவதற்கு அத்தனை பேரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எனது கோரிக்கை. அதாவது இது மிக தவறான ஒரு கருத்து. ஆட்சியில் இருக்கும் சித்தராமையா தண்ணீர் விட வேண்டுமா? பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொன்னால் உடனே அவர் கேட்டுக்கொள்வாரா? ஆட்சியில் இருப்பவர்கள் தானே தண்ணீரை விட வேண்டும். அவர்களை பற்றி யாரும் சொல்லாமல் அனந்தகுமார் இதை சொன்னார், அதை சொன்னார். யாராக இருந்தாலும் தண்ணீர் விடக்கூடாது என்று சொல்வது தவறு. அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் தண்ணீர் திறந்து விடக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். சொற்களினால் தண்ணீரை நிறுத்த முடியாது. ஆட்சியினால் தண்ணீரை நிறுத்த முடியும். ஆட்சியினால் தண்ணீரை காங்கிரஸ் நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதை நாம் கண்டித்து முதலில் தண்ணீரை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. மேடம், தமிழக விவசாயிகள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு உடன்படல. மத்திய அரசு உடன்படவில்லை என்ற வார்த்தையை நான் மறுக்கிறேன். காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க முடியாது என்று என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி சொல்லவில்லை. காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படும். ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அது அமைக்க வேண்டிய நேரத்தில் அமைக்கப்படும். ஆனால் நான் ஒன்றை கேட்கிறேன், உடனே தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றால் காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்தால் கூட தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பின்பும் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் கர்நாடக அரசு காவிரி நதிநீர் ஆணையம் அமைத்தால் உடனே தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் பொழுது இப்பொழுது உள்ள ஆணையையே கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. உடனே விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டம் போன்ற நல்ல திட்டங்களை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். அதனால் விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கரும்பு விவசாயிகளின் பிரச்சனைகளில் கூட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகிய நான் கலந்து கொண்டேன். வேண்டுமென்றே இது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திசை திருப்ப விடப்படுகிறதே தவிர தமிழகத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் விவசாயிகளோடு நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இடைத்தேர்தலையே சந்திக்கிறோம். ஏனென்றால் இடைத்தேர்தலில் விவசாயிகளோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன கட்சிகள் இன்று இடைத்தேர்தலை சந்திக்க அவர்கள் மறுக்கின்றன. ஆனால் நிச்சயமாக அவர்களோடு நாங்கள் தோளோடு தோள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வதற்கும் நடுநிலையாக இந்த தேர்தல் நடைபெற்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தும் என்பதும் திராவிட கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் போட்டி நிச்சயமாக. ஆக அந்த அளவிற்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியின் பிரதிநிதி தமிழக சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால்
தமிழகத்தில் மத்தியில் ஒரு ஊழலற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு சாயலாவது தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். இன்று முகலிவாக்கம் கட்டடம் இடிக்கப்பட இருக்கிறது. முகலிவாக்கம் கட்டடம் எதையின் குறியீடு? நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதன் குறியீடு. ஊழல், இதை போல இடஒதுக்கீடுகள் இடங்கள் ஒதுக்கப்படுவதில் ஊழல் மலிந்திருக்கிறது என்பதின் அப்பட்டமான குறியீடு தான் முகலிவாக்கம் கட்டிடம். ஆக இப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சிகளை, ஊழல் நிறைந்த ஒரு இயக்கங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் மத்தியில் இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட சொல்ல இயலாத ஒரு கட்சிக்கு தமிழக மக்கள் ஆதரவு தந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்றிருக்கும் சூழ்நிலையில் தமிழகத்தில் நிர்வாகம் சரியாக நடைபெற வேண்டும் என்ற ஆதங்கம் நம்மிடம் இருக்கிறது. இன்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு மூதாட்டி தனியாக இருந்தவர் வெட்டி கொல்லப்பட்டு இருக்கிறார். நடு ரோடுகளில், சாலைகளில் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். தேவாலயங்களுக்குள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அலுவலகங்களுக்குள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். ஆக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியதும் தமிழக அரசின் தலையாய கடமையாக இருக்கிறது. இன்னொன்று, நான் மருத்துவர் என்ற முறையில் போலி மருத்துவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இன்று சில காய்ச்சல்கள் உடனடியாக கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் தவறான சிகிச்சையை போலி மருத்துவர்களிடமிருந்து மக்கள் பெற்று வருகிறார்கள். எப்படி கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் நேரடியாக நீங்களே முன்வந்து ஒப்புக்கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு அறிவித்ததோ அதே போல நான் தமிழக அரசிற்கு வைக்கும் கோரிக்கை, போலி மருத்துவர்கள் எல்லாம் தாங்களே முன்வந்து தங்களை ஒப்புக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும். ஏனென்றால் மற்ற போலிகளை விட மருத்துவ போலிகள் மிக மிக அபாயகரமானவர்கள். அதனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதோ 4 பேர் கொண்ட குழு போட்டோம், அவங்க போய் சுற்றி போலி மருத்துவர்களை பிடிப்பார்கள் என்றால் ஒரு பக்கம் பிடிபட்டு விட்டு இன்னொரு பக்கம் அவர்கள் வேலையை ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் இந்த போலி மருத்துவர்களை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு இன்னும் அதிக கவனத்தோடு செலுத்த வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. அதனால்தான் 5ஆம் தேதி 2 நாட்டின் மீனவர்களின் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. 2 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தமிழக மீனவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள் என்பதை தெளிவுபட நாங்கள் எழுதி மின்னஞ்சல் செய்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக தமிழக மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததன் மூலம் இருக்கிறது என்பதையும் நான் தெளிவாக இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தமட்டில் இந்த 3 இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் அவர்கள் மக்கள் நல கூட்டணியினால் எந்தவித பலனும் இல்லை என்று இங்கே சொல்கிறார். மக்கள் நல கூட்டணியில் இருந்து ஒருவர் அங்கே சென்று அதே காங்கிரசிற்கு ஆதரவு என்று சொல்கிறார். அந்த மக்கள் நல கூட்டணி இங்கே இருக்கிறதா என்றால் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறதா என்றால் அங்கே இல்லை. ஏதோ ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையில் இவர்களெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது தெளிவாக இந்த தேர்தலை சந்தித்து தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் வழங்குவதற்காக உங்களை வேண்டி கேட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். தமிழக மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் தேதி எங்களது 3 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். ஒவ்வொரு வேட்புமனு தாக்கலின் போதும் முக்கியமான தலைவர்கள் பங்கு கொள்ள இருக்கிறோம். அதனால் 2ஆம் தேதி எங்களது 3 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். மேடம், இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நீங்க பொங்கல் வரும்பொழுது அந்த ஜல்லிக்கட்டு அந்த டைம் மட்டுமே ஜல்லிக்கட்டை பற்றி பேசுறீங்க. ஆனால் கால சூழல் இதுக்கு மிகுந்த கால சூழல். அதாவது ஜல்லிக்கட்டுக்கு பாஜக அரசு என்ன நடவடிக்கை? அதாவது பொங்கல் வரும்போது என்று இல்லை, பொங்கல் வரும்பொழுது இதற்கு முந்தைய ஆட்சிகள் அதை கொண்டு வரவில்லை. நாங்கள் இந்த 1 வருடமாக அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக செய்திகளின் பக்கங்களை புரட்டி பார்த்தீர்கள் என்றால் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே சட்ட அமைச்சகத்திடம் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காளைகள் காட்சி பொருளாக இல்லை என்பதை எடுத்து, காளைகள் இது ஒரு பண்பாடோடு கூடிய ஒரு விளையாட்டு என்பதை வலியுறுத்துவதற்காக சட்ட அமைச்சகத்திடம் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் உச்சநீதிமன்றத்தில் தெளிவான நடைமுறையை மத்திய அரசு எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.